வெல்கம் டு சாய் டீம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரப்பர் பேண்டை வச்சு எப்படி ஒரு பிரேஸ்லெட் செய்யறதுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் கலர் கலராக 18 பேண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த ரோவில் அடுக்கி வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி இந்த ஆர்டரில் தான் சொன்னேன். இப்போது எல்லாத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரேஸ்லெட் செய்யறதுக்கு உங்களோட இந்த 2 ஃபிங்கர்ஸ் வச்சு தான் நம்ம பிரேஸ்லெட்டே செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் நான் எடுத்துகிட்டு இப்படி வச்சு இப்படி போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த பிங்க் கலர் எடுத்து இப்படி போட போகிறேன். இப்படி அதுக்கப்புறம் இந்த எல்லோவை எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி போடணும். அடுத்தது எல்லாமே இப்படி தான். இந்த ப்ளூவை இப்படி எடுத்துட்டு இப்போ அடுத்தது க்ரீனை இப்படி போடணும். அடுத்தது இந்த பிங்க் இப்படி எடுத்து விடணும். புரியுதா? இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். அடுத்தது இந்த பிங்க்கு, அதுக்கு முன்னாடி இதை அப்படியே கீழே இறக்கி விட்டுடலாம். இப்போ இந்த பிங்கை இப்படி போட்டுட்டு எல்லோவை இப்படி எடுத்து விடணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது ஆரஞ்சு. 3 செய்கிறப்பே உங்களுக்கு இந்த மாதிரி பின்னல் மாதிரி வரும். இப்போ ஆரஞ்சு போட்டுட்டு க்ரீனை இப்படி எடுத்து இப்படி விடணும். இப்படி அது போக போக சரியாயிடும் அப்படியே. இப்போ அடுத்தது அப்படியே கீழே இறக்கி விடணும். அதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். ஐயோ, இப்போ பிங்கை போட்டுட்டேன். ஐயோ, எல்லாமே கலைஞ்சிருச்சு அதுக்குள்ளே. அடுத்தது இந்த பிங்க்கு. உங்களுக்கு இந்த சைடில் பார்க்காம இந்த இதை பாருங்கள். ஏன்னா இதை பார்க்குறப்ப ஐயோ இப்படி மாற்றி போட்டோமே அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கும் அது மாதிரி தான் கிளம்புனுச்சு. இப்போது பிங்க்கு போட்டோம். அடுத்தது இப்போ ஆரஞ்சு எடுத்து இப்படி விட்டுட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ப்ளூ, பிங்க் இந்த ஆர்டரில். இப்போ அதே மாதிரி அடுத்த ஆர்டர்ஸும் நம்ம செய்யணும். இப்போ அதே மாதிரி இந்த எல்லோவையும் இப்படி போட்டுட்டு இப்படி எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். அதுக்கு முன்னாடி இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. கை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். பார்த்திங்கன்னா 2 ரோ நான் முடிச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி சைட்லலாம் ஒரு பாருங்க. இப்போ நான் இந்த ரோவையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ப்ராசஸ் சில பேருக்கு புரியாது. இப்போ என்னென்னா இதுவரையும் நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போது ஒரு பேண்டை இப்படி போட்டுட்டிங்களா, அடுத்தது இந்த கீழே உள்ள லாஸ்ட்டில் என்ன கலர் இருக்கோ அதை இப்படி எடுத்து மேலே விட்டுறணும். அதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ள ப்ளூவும் எடுத்து இப்படி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி பின்னல் ஃபஸ்ட்டு வரும். அடுத்தது ஒரு கலர் எடுத்து மேலே போடணும். இப்படி தான் போடணும். போட்டுட்டு இந்த லாஸ்ட் என்ன கலர் இருக்கோ அதை இப்படி எடுத்து விடணும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 2 பின்னல் இப்படி வரும். ஸோ இப்போ அதே மாதிரி உங்களுக்கு அப்படியே இந்த மொனை வரையும் வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த பேண்ட் விட்டு போயிடும். அப்போ எல்லாமே பின்னல் எல்லாமே அப்படியே விட்டுடும். அப்படியே சைட்லேருந்து வந்துடும். ஸோ அதனால் இங்கே வந்தோடனே இப்படி கீழே இறக்கி விட்டுருங்க இந்த பேண்டை. அடுத்தது இது போட்டுட்டு இப்போ லாஸ்ட் உள்ள கலர் பேண்ட் இப்படி போடணும். இப்போ நான் உங்களுக்கு இதையும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ லாஸ்ட்டு போடுறப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதை போட்டுட்டு இப்படி இழுத்து விட்டுட்டா
அதுக்கப்புறம் வந்து ரப்பர் பேண்ட் இருக்காது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த பிங்க்கையும் அப்படியே எடுத்து விட்டுருங்க. அப்படி பிங்க் இருக்குன்னா அப்படியே இந்த ரப்பர் பேண்ட் போட வேண்டாம், அப்படியே எடுத்து விட்டுட்டு இந்த ஆரஞ்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி எடுத்துட்டு அது விட்டுறாதீங்க, அது போயிடும். இப்போது அது நல்லா விரிச்சிட்டு இப்படி இதை பிடிச்சி இந்த இதை இப்படி பிடிச்சிட்டு இதை பிடிச்சிட்டு இதால் இதை பிடிச்சி இப்படி இழுக்கணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போது இதை பிடிச்சி இதை மட்டும் பிடிச்சிட்டு அதை விட்டுட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு வந்துடும். அவ்வளோதான், இனிமேல் அவராது. இப்போ இந்த பக்கம் எப்படி போடுறதுன்னா, இந்த மாதிரி இந்த ப்ளூவை வந்து இப்படி இழுத்துடணும். இப்படி இழுத்துட்டு உங்களுக்கு நான் கையில் போட்டு காட்டுறேன். இப்போ இப்படி இருக்குல்ல, இதை வந்து இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு இழுத்துட்டிங்கன்னா உங்கள் கையில் வந்து அது செட் ஆகிடும். இழுத்துட்டு அப்படியே இதுக்கு கீழே விட்டுட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு அந்த பீட்ஸ் கூட மாட்டிக்கலாம். அப்போ இப்படி இது பண்ணுறப்ப அழகாக இருக்கும். நான் மாட்டலை. பார்த்திங்கன்னா நம்ம பிரேஸ்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய்.